என்ன நண்பா, லைஃப் எப்படி போகுது? எதை பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் தான் இல்ல. ஒரு நிமிஷம் நோட்டிபிகேஷன் செக் பண்ணலாம்னு போனை எடுப்போம். ஆனா அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. நம்ம கரியர் என்ன ஆக போகுதுன்னு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. கவலைய விடுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் உலகத்துல நீங்க எப்படி கெத்தா ஜெயிக்கலாம்னு ஒரு 10 சீக்ரெட்ஸ் இன்னைக்கு பேச போறோம். இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க வேற லெவல். போலாமா? எதுக்கு ஓடுறோம்னு தெரியுமா? முதல்ல நீங்க எதுக்காக ஓடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எல்லாரும் ஐடிக்கு போறாங்க, எல்லாரும் பிசினஸ் பண்றாங்கன்னு நீங்களும் பின்னாடியே போகாதீங்க. உங்களுக்கு என்ன வரும்? நீங்க என்னவாகணும்? இத மட்டும் கிளியரா முடிவு பண்ணுங்க. இலக்கு இல்லாம ஓடுறது அட்ரஸ் இல்லாத லெட்டரை போஸ்ட் பண்ற மாதிரி தான். எங்கேயும் போய் சேராது. நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம். ஒரு பெரிய கடைக்கோ அல்லது மால்க்கோ போறோம்னு வச்சுப்போம். அங்க போனதும் அங்க இருக்கிற கூட்டத்தையும் கலர் கலரான விளம்பரங்களையும் பார்த்துட்டு எதுக்கு வந்தோன்னே மறந்துட்டு கண்ணுல பட்டதையெல்லாம் வாங்கிட்டு வருவோம். கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தா நமக்கு நிஜமாவே தேவையான ஒரு பொருள் அங்க இருக்காது. ஆனா நம்ம பணம் செலவாகி இருக்கும், நேரமும் போயிருக்கும். இதேதான் இன்னைக்கு கரியர்லயும் நடக்குது. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா சில பேர் மட்டும் எப்படி சாதிக்கிறாங்க? அவங்க நேரத்தை சரியா மேனேஜ் பண்றாங்க. டைம் இல்லைன்னு சொல்றது ஒரு சாக்கு போக்குதான். தேவையற்ற விஷயங்களுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. உங்க நேரத்தை நீங்க மதிக்கலனா வேற யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு வாளியில் முதலில் பெரிய கற்களை போட்டால்தான் பிறகு மணலை நிரப்ப முடியும். மணலை முதலில் நிரப்பினால் பெரிய கற்களுக்கு இடம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய கற்கள் என்பது உங்கள் கரியர் மற்றும் படிப்பு. மணல் என்பது சோஷியல் மீடியா மற்றும் பொழுதுபோக்கு. காலையில் எழுந்ததும் மணலை நிரப்பினால் முக்கியமான கற்களுக்கு கரியர் நேரம் இருக்காது. இன்னைக்கு மட்டும் செஞ்சா போதாது. ஜிம்முக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நின்னா மசில்ஸ் வந்துடுமா? வராதுல்ல. அதேதான் கரியரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு வாரம் தூங்குறதுல பிரயோஜனமே இல்ல. கம்மியா செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா தினமும் செய்யுங்க. அந்த விடாமுயற்சி தான் உங்களை ஒரு நாள் வின்னர் ஆக்கும். நீங்கள் ஒரு செடிக்கு ஒரு நாள் மட்டும் 10 வாளி தண்ணீர் ஊற்றிவிட்டு அடுத்த 10 நாள் தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் அந்த செடி வளராது, காய்ந்துவிடும். அதே செடிக்கு தினமும் ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றினால் அது மரமாகும். கரியரும் அப்படித்தான். ஒரு நாள் 15 மணி நேரம் உழைப்பதை விட தினமும் 2 மணி நேரம் உழைப்பது உங்களை வெற்றியாளராக்கும். போனை கொஞ்சம் தள்ளி வைங்க. வேலை செய்யும்போது நடுவுல வாட்ஸ்அப் செக் பண்றீங்களா? அப்போ நீங்க அந்த வேலைய உருப்படியா செய்யலன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலையில மட்டும் மூழ்கிடுங்க. இந்த டீப் ஒர்க் பழக்கம் இருந்தா மத்தவங்களை விட நீங்க 10 மடங்கு வேகமா முன்னேறலாம். ஒரு பூத கண்ணாடியை சூரிய வெளிச்சத்தில் சும்மா பிடித்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரே இடத்தில் அசையாமல் குவித்து பிடித்தால் காகிதம் எரியும். உங்கள் ஆற்றல் சிதறியிருந்தால் பலன் இருக்காது. போனை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் கவனத்தை ஒரே வேளையில் குவித்தால் நீங்கள் ஒரு சூப்பர் ஹியூமன் போல செயல்படலாம். அப்டேட் ஆகுங்க பாஸ். நேத்து வாங்கின போன் இன்னைக்கு பழசாயிடுது. அதே மாதிரிதான் நம்ம அறிவும். நான் டிகிரி முடிச்சுட்டேன், இனிமே படிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அவுட். புதுசா என்ன வருதுன்னு கவனிங்க. யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பதிலா உங்க கரியருக்கு தேவையான ஒரு புது விஷயத்தை தினமும் கத்துக்கோங்க. நோக்கியா போன் ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்டது. ஆனால் ஆண்ட்ராய்டு வந்தபோது அவர்கள் மாறவில்லை, தங்களை புதுப்பித்துக் கொள்ளவில்லை. இன்று அந்த போன் எங்கே இருக்கிறது என்று நமக்கே தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது வீழ்ச்சியின் ஆரம்பம். அப்டேட் ஆகிக்கொண்டே இருந்தால்தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். நீங்க தான் உங்களுக்கு பாஸ். யாராவது திட்டிக்கிட்டே இருந்தாதான் வேலை செய்வீங்களா? அது ஸ்கூல் பையன் பண்ற வேலை. ஒரு ப்ரொபஷனலா நீங்க உங்களுக்கு ஒரு ரூல் போட்டுக்கணும். இன்னைக்கு இதை முடிச்சாதான் தூங்குவேன்னு ஒரு வைராக்கியம் வேணும். அந்த சுய ஒழுக்கம் இருந்தா உங்களுக்கு மேல ஒரு பாஸ் தேவையே இல்லை. ஒரு ஆற்றின் கரைகள் தான் அந்த ஆறு எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. கரை இல்லை என்றால் அந்த ஆறு ஊருக்குள் புகுந்து அழிவை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போட்டுக்கொள்ளும் கட்டுப்பாடுகள் தான் அந்த கரைகள். அந்த ஒழுக்கம் இருந்தால்தான் நீங்கள் இலக்கை அடைய முடியும். இல்லையென்றால் சிதறிப்போவீர்கள். விழுந்தா என்ன, எந்திரிங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு சின்ன தோல்வி வந்தாலே அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெரிய ஆளான எல்லாருமே நிறைய முறை தோத்தவங்க தான். தோல்விங்கிறது ஒரு பாடம், அது முற்றுப்புள்ளி இல்ல. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும். நம்பிக்கையோட இருங்க.
நம்ம எல்லாரும் சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்கிட்ட அந்த நாளை ஞாபகம் வச்சுப்போம். முதலில் சைக்கிள் ஓட்டும்போது யாரும் எடுத்த உடனேயே பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட மாட்டோம். கண்டிப்பா ஒரு 4-5 தடவையாவது கீழே விழுந்திருப்போம். முட்டியில அடிபட்டிருக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? எனக்கு சைக்கிளே வேணாம்னு தூக்கி போட்டுட்டு வந்துடுவோமா? இல்ல, அந்த வலியையும் மீறி இந்த தடவை கீழே விழாம பேலன்ஸ் பண்ணணும்னு மறுபடியும் ஏறி உட்காருவோம். பக்கத்துல இருக்கிறவங்க கைவிட்டாலும் நாம விடாம முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையும் கரியரும் அந்த சைக்கிள் பயணம் மாதிரிதான். ஆரம்பத்துல சில சறுக்கல்கள் வரத்தான் செய்யும். ஒரு இன்டர்வியூல ஃபெயில் ஆகலாம், அல்லது ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வரலாம். அது கீழே விழுந்த மாதிரிதான். விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து அழாம முட்டியில இருக்கிற மண்ணை தட்டி விட்டுட்டு மறுபடியும் சைக்கிள்ல ஏறி உட்கார்றது தான் உண்மையான கெத்து. பேசத் தெரியணும். உங்ககிட்ட எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கச்சு தெரியலனா கஷ்டம். மத்தவங்க கூட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு கத்துக்கோங்க. நல்லா பேசுறவங்க தான் இன்னைக்கு உலகத்தையே ஆளுறாங்க. உங்க திறமைய சரியான இடத்துல மார்க்கெட் பண்ண கத்துக்கோங்க. ஒரு ஹோட்டல்ல ரொம்ப டேஸ்டான பிரியாணி செய்றாங்க. ஆனா அந்த கடை இருக்கிற இடத்துல ஒரு போர்டு கூட இல்ல. யாருக்கும் அதை பத்தி சொல்லவும் இல்லைன்னா அந்த கடை ஓடுமா? உங்கள் திறமை அந்த பிரயாணி மாதிரி. அதை உலகிற்குச் சொல்லும் போர்டு தான் கம்யூனிகேஷன். உங்களைப் பற்றிச் சரியாகச் சொல்லத் தெரிந்தால்தான் வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும். அவசரப்படாதீங்க நண்பா. இன்னைக்கு எல்லாருமே இன்ஸ்டன்ட் உலகத்துல இருக்கோம். உடனே ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெரிய மரம் வளர டைம் எடுக்கும்ல. அதே மாதிரி தான் உங்க கரியரும். இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கான பலன் கண்டிப்பா நாளைக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா உங்க வேலையை பாருங்க. இன்று நாம் பார்க்கும் மிகப்பெரிய நிறுவனமான அமேசானின் லாபத்தை ஈட்ட 9 வருடங்கள் ஆனது. ஜெஃப் பெசோஸ் அவசரப்பட்டு கடையை மூடியிருந்தால் இன்று அமேசான் இருந்திருக்காது. மூங்கில் மரம் முதல் 5 வருடங்கள் மண்ணுக்கு அடியேதான் வளரும், வெளியே தெரியாது. ஆனால் 5 வருடம் கழித்து சில வாரங்களிலேயே 9 அடி வளரும். உங்கள் கரியர் வளரவில்லை என்று கவலைப்படாதீர்கள். மண்ணுக்கு அடியில் வேர் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என நினைத்துக் கொள்ளுங்கள். ஹெல்த் தான் மெயின். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். காசு கரியர்னு ஓடி உடம்ப கெடுத்துக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க. உடம்பு ஒத்துழைச்சாதான் உங்க மூளை சூப்பரா வேலை செய்யும். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க வெற்றியை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். புரியுதா? 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க. ஆனா அந்த கார்ல பெட்ரோல் ஊத்தாம சாக்கடை தண்ணிய ஊத்துவீங்களா? இல்ல டயரை கழட்டிட்டு ஓட்டுவீங்களா? மாட்டோம்ல. உங்க உடம்பு தான் அந்த கார். அதை ஒழுங்கா பராமரிக்காம தூக்கம், உணவு, கரியர்ல கோடியா சம்பாதிச்சு என்ன பயன்? கார் ஓடுனாதான் நீங்க ஊர் போய் சேர முடியும். இந்த 10 விஷயத்தையும் இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த குணம் ரொம்ப முக்கியம்னு தோணுது? அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேசலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.